டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். வேங்கை வயல் விவகாரம் குறித்து அவர் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பட்டியல் இன மக்கள் 3 பேர் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள திருமாவளவன், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளார். மேலும் சாதி வன்கொடுமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பட்டியல் சமூக பிரிவினருக்கு உயர் பதவியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் துணை முதல்வர் தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நல கடவுள் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெருமை கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் என்று விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உள்ள கீழக்கரை கிராமத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். பொங்கல் திருவிழாவின் போது நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இட நெருக்கடி ஏற்பட்டதால் அனைத்து காளைகளையும் அவிழ்த்துவிட முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும், ஆனால் தற்போது உள்ள புதிய அரங்கில் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்காது என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். கீழக்கரை அரங்கில் இன்றும் நாளையும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து சோழவந்தானில் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விடுபட்ட மகளிருக்கான மகளிர் உரிமை தொகையை வழங்க விரைவில் நிதி ஒதுக்க அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளதால் அவர்களுக்கு விரைவில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடைபெற இன்னும் ஓராண்டே உள்ளதால் தகுதியான அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கவும் அதற்கான தொகையை விரைவில் ஒதுக்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலியில் திமுக எம்பி கனிமொழியின் காரை அங்கன்வாடி ஊழியர்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்திற்காக கட்டாயப்படுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும், ஆனால் அவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு சில பேருக்கு மட்டுமே உதவிகள் வழங்கிவிட்டு கனிமொழி புறப்பட்டுச் சென்றதால் ஆத்திரமடைந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அவரது காரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் பணி நிரந்தரம் உட்பட திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அவர்கள் வலியுறுத்தினர். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இம்மாத இறுதிக்குள் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதற்காக இழப்பீட்டுத் தொகை பெற 14 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி சென்னையில் கூட்டம் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு இழப்பீட்டுத் தொகைக்காக பதிவு செய்த விவசாயிகளுக்கு வரும் மார்ச் மாதத்திற்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் வைக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டிற்குள் கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை முழுவதுமாக ஒழிக்கப்படும் என்று அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கையெழுத்து இயக்கத்தினை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் அதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. உலகத்தர வரிசையில் சென்னை மருத்துவக் கல்லூரி இடம்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டின் சர்வதேச சிறந்த மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வித்தரம், நன்மதிப்பு, கட்டணம் உள்ளிட்ட தகுதிகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச அளவில் சென்னை மருத்துவக் கல்லூரி 60வது இடத்தை பிடித்து உலக அரங்கில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரிக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலக தரப்பட்டியலில் டெல்லி எய்ம்ஸ் 22வது இடத்திலும், புனே ஆயுதப்படை கல்லூரி 37வது இடத்திலும் உள்ளன. மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்க தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சிகள் மாநில அரசியலில் வேறுபட்டு நிற்கின்றன. டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிரணியில் நின்றதால் பாஜக எளிதில் வெற்றி பெற்றது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். பாஜகவை எதிர்க்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா விழாவில் 7000க்கும் மேற்பட்ட பெண்கள் துறவு கொண்டு சன்னியாச தீட்சை எடுத்துள்ளனர். துறவரம் மேற்கொண்ட பெண்கள் சனாதனத்திற்கு சேவை செய்யப் போவதாக உறுதிமொழியும் மேற்கொண்டனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் உயர்கல்வி பயின்றவர்கள் என்று கூறப்படுகிறது.
நடிகர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் வடிவேலு நடித்த சச்சின் திரைப்படம் விஜய் ரசிகர்களின் எவர்கிரீன் திரைப்படமாக உள்ளது. இந்நிலையில் சச்சின் திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் தானு தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.